ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆதியும் அவனே அந்தமும் அவனே. என் அம்மையப்பன் திருவடிகளை பணிந்து இந்த நிகழ்வினை துவங்குகின்றேன். ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் வாக்தேஷு வித்மகே விரிஞ்சி பந்தியாய திமகி தன்னோ வாணி பிரச்சோதயாத். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ரதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியப்ச ஸ்ரீ ராகவே கேதவே நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வலோகானாம் விஷசே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே. விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் எனும் மாபெரும் நிறுவனத்தை துவங்கி என்னை போன்று ஜோதிட ஆர்வம் உள்ள பலருக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக் கொடுக்க ஏதுவாக இந்த நிறுவனத்தை துவங்கி தமிழ் தேசம் முழுவதும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்துக்க ஒரு கருவியாக இருக்கக்கூடிய நமது நிறுவனர் ஐயா ஸ்ரீ மகாகுரு அவர்களை முதற்கண் வணங்கி, அடுத்தபடியாக எனக்கு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்த எனது ஆசான் கரூர் மைய வித்யாபதி திரு பாஸ்கர் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த வாய்ஸ் ஆட் நிகழ்ச்சியினை துவங்குகிறேன். கனியிடை ஏறிய சுளையும் முற்ற கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கி குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். என் அன்னை தமிழுக்கு எனது கனிவான வணக்கங்கள். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தமிழ் தேசம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட சாஸ்திர பள்ளியாகும். சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை என்று சொல்வார்கள். அதுபோலத்தான் சிவனையும் சக்தியையும் எப்படி பிரிக்க முடியாதோ, ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தையும் ஜோதிடத்தையும் பிரித்து பார்த்தல் என்பது முடியவே முடியாது. ஜோதிட பயிற்சி சேவையில் 24/10/2007 முதல் தேனி, திருப்பூர், மதுரை, பழனி, மணப்பாறை, பொள்ளாச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, ராஜபாளையம் ஆகிய 9 இடங்களில் சுமார் 75 மாணவர்களை கொண்டு துவங்கிய இந்த பயிற்சி பள்ளியானது இன்று தமிழ் தேசம் முழுவதும் 90க்கும் மேற்பட்ட மையங்களில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலக்கூடிய மாபெரும் நிறுவனமாக இதுவரை கிட்டத்தட்ட 20,000 ஜோதிடர்களை உருவாக்கி வெற்றிநடை போட்டு கொண்டிருக்கிறது. ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் தனது பயணத்தில் தற்பொழுது 19ஆம் ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது.
இந்த நிறுவனத்திற்காக அனுதினமும் உழைத்து கொண்டு இருக்கும் நமது நிறுவனர் ஐயா மகாகுரு அவர்களுக்கும், அவருடன் இணைந்து ஜோதிட சாஸ்திரத்தை கற்றுத்தரும் அனைத்து வித்யாசாகர்கள் மற்றும் வித்யாபதிகளுக்கும், அவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வரும் அலுவலர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இத்தனைக்கும் இந்த ஆற்றலும் சக்தியும் வழங்கி ஊக்கப்படுத்தும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இறை பரம்பொருளுக்கும் கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் காண இருப்பது பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் என்றால் என்ன? பஞ்சாங்கம் என்பது கிரக சுழற்சிகளை பற்றிய வானியலை காட்டும் குறிப்புகள் அடங்கிய நூல் என்று குறிப்பிடலாம். நவீன கால வானியல் கருவிகள் இல்லாத காலத்திலேயே மகரிஷிகள் தங்கள் ஞானத்தால் சூரிய சந்திர கிரகணம் உட்பட பல தகவல்களை துல்லியமாக கணித்து அறிந்ததே பஞ்சாங்கம். வான்வெளியை ஆராய்ந்து முதலில் பஞ்சாங்கத்தை வெளியிட்டவர் குப்த பேரரசு காலத்தில் வாழ்ந்த ஆரியப்பட்டர் என்பவர். இதனை உலகிற்கு உணர்த்தும் வகையில்தான் நமது தேசத்தில் அனுப்பிய முதல் செயற்கைக்கோளுக்கு ஆரியப்பட்டா என பெயரிட்டனர். முதலில் அச்சிடப்பட்ட பஞ்சாங்கம் 1457 ஐரோப்பாவில் தோன்றியது. அதன் பின்னர் நாளடைவில் அது பரிணாம வளர்ச்சி பெற்று ஒவ்வொன்றாக தற்சமயம் நமது கையில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் ஆகும். பஞ்சாங்கம் என்றால் என்ன? பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்களை கொண்டதாகும். அதாவது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்பதாகும். பஞ்சாங்கத்தில் இது மட்டும்தான் இடம்பெற்றிருக்குமா என்றால் இதற்கு மேலும் நிறைய தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். பஞ்சாங்கத்தில் 2 வகை உண்டு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம். தமிழ் தேசத்தில் கோவில்களில் நடைபெறக்கூடிய அனைத்து விசேஷங்களும், பூஜைகளும், வழிபாடுகளும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்தான் நடைபெறுகிறது. இது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பழைய கணித முறைகளை கொண்டு வானியல் நிகழ்வுகளை தெரிவிக்கும் பஞ்சாங்கம் ஆகும். அதாவது முன்னோர்கள் வகுத்த கணக்குகளை அப்படியே இன்று வரை ஃபாலோ செய்யக்கூடியது இந்த வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் என்பது 18ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு நவீனகால தொலைநோக்கிகள் மற்றும் வானியல் ஆராய்ச்சி கருவிகள் உதவியோடு உருவாக்கப்பட்ட கிரகங்களின் உண்மையான சுழற்சி பாதையை கணக்கிடும் முறையாகும். சந்திரன் சுழற்சி பாதையில் ஏற்படும் சிறிய வேறுபாடுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கிரகங்களில் தற்போதைய நிலையை துல்லியமாக கணக்கிடுவது திருக்கணித பஞ்சாங்கம் ஆகும். வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் இது இரண்டிற்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 நாளிகை வரை வேறுபாடுகள் அமைந்திருக்கும் என்பது உண்மையான உண்மை. தற்பொழுது பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணித முறையை பின்பற்றி ஜாதகம் மற்றும் முகூர்த்த நிர்ணய கணக்கீடுகளை மேற்கொள்கின்றனர். இவ்வாறான பஞ்சாங்கங்கள் மனிதர்களுக்கு எவ்வாறு பயன்படுகின்றன என்பதை பற்றி நாம் தற்பொழுது காணலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு மாதிரி அமைவதுண்டு. ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு துவங்கும் போது இந்த ஆண்டு தங்களுக்கு எப்படி இருக்குமோ என்று மனிதர் சஞ்சலமும் எதிர்பார்ப்பும் ஏற்படுவது உண்டு. இது மனிதனின் இயல்பு. சென்ற வருடம் செழிப்பாய் இருந்ததே, இதேபோல் இந்த வருடமும் இருக்க வேண்டும் என்று புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்பவர்களும் உண்டு. சென்றாண்டு பட்டதே போதுமடா சாமி, இந்த ஆண்டாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்க அருள் புரிய வேண்டும் ஐயா கடவுளே என்று அழுது புலம்பவர்களும் உண்டு. ஏனென்றால் இந்த கிரக சுழற்சி, கிரக நகர்வுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாம் பஞ்சாங்கத்தில் உள்ள கோச்சார நிலைகளை காணும் பொழுது அது நமது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தையும், ஒரு மன மகிழ்வையும், ஒரு வேதனையையும், இன்ப துன்பங்களையும், சுக துக்கங்களையும் எவ்வாறு நமக்கு அளிக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம்.
பொதுவாக தமிழ் தேசத்தில் ஆங்கில புத்தாண்டிற்கு ஆவலோடு அமோகமாக கொண்டாடும் நாம் நம் தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் ஏனோ ஏற்படுவது இல்லை. இது மிகவும் வருத்தத்திற்குரியது. பொதுவாகவே நாம் தமிழ் தேசத்தில் பிறந்துள்ளோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழ் புத்தாண்டை வரவேற்று அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதனை எல்லாம் நம் முன்னோர்கள் கூறியதை நாம் இன்று யாரும் கடைபிடிப்பது இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நமது முன்னோர்கள் சித்திரை முதல் நாள், அதாவது தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய சித்திரை முதல் நாள் அனைவரும் பஞ்சாங்கம் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தனர். அது ஒரு வழக்கமாகவே இருந்தது. இதற்கு பெயர்தான் பஞ்சாங்க பலனம் என்று கூறுவார்கள். சித்திரை முதல் நாள் பஞ்சாங்கம் படிப்பதனால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும். இதை அறிந்த முன்னோர்கள் தான் சித்திரை முதல் நாள் அவரவர் வீடுகளை சுத்தம் செய்து வாசற்படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் மாவிலை தோரணம் கட்டி புத்தாண்டை வரவேற்று அன்று காலை குளிர்ந்த நீரில் நீராடி தூய உடைகளை அணிந்து பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு இறைவன் திருவடிகளில் பூஜை செய்து இஷ்டகுல தெய்வங்களை வணங்கி பஞ்சாங்கத்தை வாசிப்பார்கள். இதற்கு பஞ்சாங்க படனம் என்றும் பெயர். இங்கிருந்துதான் தொடங்குகிறது பஞ்சாங்கத்தின் பயன்பாடு. புது வருடத்தில் பஞ்சாங்கம் காணும் நவநாயகர்கள் ஆண்டுகள் முதலியவற்றை படித்தால் நன்மைகள் பல கிடைக்கும் என்பது முன்னோர் வாக்கு. இதில் பஞ்சாங்கம் என்று சொல்லும் பொழுது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்று குறிப்பிடுகின்றோம். இதில் வாரத்தை கூறும் பொழுது ஆயுள் விருத்தியாகும் என்றும், திதியை கூறுவதனால் சகல சம்பத்துகளும் கிட்டும் என்றும், நட்சத்திரத்தை கூறுவதால் எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் என்றும், யோகத்தை கூறுவதால் நோய் நொடிகள் விலகும் என்றும், கர்ணத்தை கூறுவதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும் என்பதும் ஐதீகமாக கருதப்பட்டது. எனவே நம் வாழ்வில் தினமும் இந்த 5 விஷயங்களையும் சொல்ல 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 மேற்கண்ட அனைத்து சகல சம்பத்துகளும் நோய் நொடியெல்லாம் வாழ்வும் அனைத்து காரிய வெற்றிகளும் கிடைப்பதற்கு பரிபூர்ண அருள் இந்த பிரபஞ்சத்தினாலும் நவகோள்களாலும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாம் அன்றாட வாழ்வில் நம்மை அறியாமலேயே பஞ்சாங்கம் பார்ப்பது உண்டு. பஞ்சாங்கம் பார்ப்பது என்பது பஞ்சாங்க நூலை வாங்கி வைத்து தினசரி எடுத்து படிப்பது மட்டுமன்று, பஞ்சாங்கத்தில் என்ன குறிப்பிடுகின்றோமோ அதை நாம் தினசரி உச்சரிக்கும் பொழுதோ அல்லது அதை தேடும் பொழுதோ அல்லது அதை நம்ம காணும் பொழுதோ நம்மை அறியாமலேயே நாம் பஞ்சாங்கத்தினை பயன்படுத்தி வருகின்றோம். பஞ்சாங்கம் பயன்படுத்துவது என்பது தினசரி நாட்காட்டியை பயன்படுத்துவதும் ஒன்றுதான். தினசரி நாட்காட்டியை நாம் கிழிக்கும் பொழுது என்ன நாள், என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், என்ன திதி என்றெல்லாம் பார்க்கின்றோம். இதில் திதி மற்ற விஷயங்கள் பார்க்கவில்லை என்றாலும் கூட இன்று திதியும் பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் உள்ளனர். சாதாரண பாமர மக்கள் கூட இன்று என்ன நாள், என்ன கிழமை என்று பார்க்கும் பொழுது அங்கு வாரம் வந்து விடுகிறது. என்ன திதி என்பதனை எல்லோரும் தெரிந்து விடுகிறார்கள். ஏனென்றால் பொதுவாகவே இந்த அஷ்டமி நவமி திதி என்பது ஆகாத திதிகள் அப்படிங்கிறனால அந்த அஷ்டமி நவமி பார்ப்பதற்காகவே மக்கள் அனைவரும் திதியை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். மற்றபடி நட்சத்திரம் என்பது தினசரி பார்க்கிறார்கள். இதையெல்லாம் விட மிக முக்கியமாக அனைவரும் தேடி பார்ப்பது இந்த சந்திராஷ்டமம் என்ற ஒன்றே தான். தேதியை கிழிக்கிறார்களோ இல்லையோ, இன்று எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம், இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா, சந்திராஷ்டமம் என்றால் என்ன என்றே தெரியாதவர்கள் கூட அதனை பார்த்து அதன் மூலமாக சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சரி இன்று நாம் எங்கேயும் செல்லக்கூடாது, எந்த ஒரு தேவையற்ற பேச்சுகளும் பேசக்கூடாது, குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து மோதல் வந்தால் நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்றெல்லாம்
சந்திராஷ்டம் என்றால் என்ன என்பது தெரியாதவர் கூட இன்று அதை கடைபிடிக்க துவங்கிவிட்டார்கள் என்றால் இதில் தான் இருக்கிறது பஞ்சாங்கத்தின் பயன்பாடு. அதாவது ஒரு நாட்காட்டியில் உள்ள தினசரி தேதியை கிழிக்கும் பொழுது நாள், கிழமை, நட்சத்திரம், பெரும்பாலும் யோகம், கரணம் என்பதனை யாரும் பார்ப்பது இல்லை. மற்றபடி வாரம், திதி, நட்சத்திரம் இந்த மூன்றையும் அனைவரும் பார்ப்பது நம்மை அறியாமே நாம் பஞ்சாங்கத்தை பார்ப்பதற்கு சமம். சமம் என்றால் அதுதான் உண்மை. நாம் சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் அங்கு நாம் என்ன செய்கின்றோம்? போனவுடன் நமது பெயர், நமது ராசி, நமது நட்சத்திரங்களை சொல்லி அங்கு இறைவனுக்கு பூஜை செய்கின்றோம். ஏன் அப்படி செய்கின்றோம்? நம்மளது ஜென்ம நட்சத்திரம், நமது நாமம், திருநாமம் இதையெல்லாம் சொல்லி பூஜை செய்யும் பொழுது அதனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது என்பதனால் நாம் என்ன செய்கின்றோம்? கோவில்களுக்கு போய் நட்சத்திரங்களை சொல்கின்றோம். 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது என்பது படித்தவர்களுக்கு தெரியும். ஆனால் படிக்காதவர்கள் கூட அவரவர் நட்சத்திரத்தை கண்டிப்பாக தெரிந்து வைத்துள்ளார்கள். அவரவர் நட்சத்திரம் மட்டுமல்ல, அவரது குடும்பத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் தெரிந்து வைத்திருப்பதன் மூலம் நட்சத்திரங்களுடைய பெயர்கள் அவர்களது வாயில் வருவதற்கான வாய்ப்புகள், அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் சுப முகூர்த்தங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏனென்றால் இது சற்று வருத்தத்தோடவே நான் தெரிவிக்கின்றேன். சுப முகூர்த்தம் என்பது நமது தினசரி நாட்காட்டியில் சுபமுகூர்த்த நாள் என்று போட்டிருந்தால் போதும், அது சுபமுகூர்த்த நாளாகவே கருதப்படுகிறது. உண்மையில் அது சுபமுகூர்த்த நாள் தான், யாரும் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் யாருக்கு சுபகாரியம் செய்கின்றோமோ அவர்களுக்கு அந்த நாள் ஏற்ற நாளா என்பதனை ஆய்வு செய்து அதன் பிறகே அந்த நாளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி இருப்பதுதான் சுபமுகூர்த்த தினம். ஆனால் கேலண்டரில் போட்டிருக்கிறார்கள் என்பதற்காக நாம் இந்த தேதியில் வைத்துக் கொள்ளலாம், இந்த தேதியில் வைத்துக் கொள்ளலாம், இது வளர்பிறை சுபமுகூர்த்தம், இது தேய்பிறை சுபமுகூர்த்தம் என்றெல்லாம் நினைத்து கொண்டு அவரவர் இஷ்டத்திற்கு சுபமுகூர்த்த நாட்களை குறித்து விடுகிறார்கள். இதிலேயும் ஒருபடி மேலாக சுபமுகூர்த்த நாட்கள் பார்த்து விட்டு மண்டபம் தேடாமல் எப்பொழுது மண்டபம் ஃப்ரீயாக இருக்கிறது, எப்பொழுது மண்டபம் புக்கிங் செய்யாமல் இருக்கிறது, அந்த நாட்களுக்கு சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கிறதா, அந்த நாளில் ஏதேனும் ஒரு நாளை தேர்வு செய்து வைக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்று பொதுவாகவே நமது சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமாக நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் பார்ப்பதற்கு கொஞ்சம் மனசு வருத்தமாகத்தான் உள்ளது. ஸ்ரீஹரி ஜோதிட வித்தியாலயத்தில் பயிலக்கூடிய நாம் அனைவரும் அவ்வாறு இல்லாமல் நமக்கு தெரிந்தவர்களிடம், நமது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இது போன்று தவறான ஒரு முகூர்த்தத்தை குறிக்கக்கூடாது. அவரவர் ஜாதகத்திற்கு ராசி நட்சத்திரங்களுக்கு எப்படி எந்த நாள் உகந்ததோ அந்த நாட்களுக்கு அந்த நாட்களில் நாம் சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய உறவினர்கள், அண்டை அருகாமையில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சரி, பஞ்சாங்கம் பார்ப்பதால் நமக்கு என்னென்ன பயன்கள்? பயன்களை பார்ப்பதற்கு முன்பாக பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றுள்ள விஷயங்கள் என்னென்ன, பஞ்சாங்கத்தில் என்னவெல்லாம் இடம்பெற்றிருக்கும் என்பதனை முதலில் அறிந்து கொள்வோம். நான் ஏற்கனவே கூறியுள்ளேன், பஞ்சாங்கம் என்பது பஞ்ச அங்கங்கள், அதாவது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். வாரம் என்று சொல்லும் பொழுது, வாரம் என்றால் கிழமை என்று அர்த்தம். கிழமைகள் என்று சொல்லும் பொழுது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 7 கிழமைகளும் வாரம் என்று குறிப்பிடப்படுவது உண்டு. திதி என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே உள்ள தூரம், அதாவது சந்திரனின் நகர்வு. சூரியனிடமிருந்து சந்திரன் 12 டிகிரி நகர்ந்து வருவதை ஒரு திதி என்று சொல்கின்றோம். இதில் சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் என்று 30 திதிகள் உண்டு. இதில் பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்த்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமி என 30 திதிகள் உள்ளது. அடுத்தபடியாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை 27 நட்சத்திரங்கள் உள்ளன.
அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூஷம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களும் 27 நாட்களுக்கு உரியவை. இதில் சுப நட்சத்திரங்கள், அசுப நட்சத்திரங்கள், மத்தியமான நட்சத்திரங்கள் எதுவென்று கண்டு அதற்கேற்றாற்போல் சுபமுகூர்த்தங்கள் நிர்ணயம் செய்வது சாலச் சிறந்தது. அடுத்தது யோகம். யோகம் என்பது நட்சத்திரங்களைப் போலவே 27 யோகங்கள் உள்ளது. விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதியை, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகாதம், ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரீகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்பிரம்மம், பிராமியம், ஐந்திரம், மைத்திரிதி என 27 யோகங்கள் உள்ளன. அடுத்தபடியாக கரணம். கரணம் என்பது பவம், பாலவம், கவளவம், தைத்தொலை, கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுர்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்ரம். இந்த பஞ்சாங்கங்கள் என்பது இந்த பஞ்ச அங்கங்களை மட்டுமே குறிப்பிடுவதாகும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்கத்தில் இன்னும் சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும். இவைகள் அனைத்தும் நமது பயன்பாட்டிற்கு உரியவை. இதில் ருதுக்கள். ருதுக்கள் என்றால் வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமந்த ருது, சிசிர ருது. அதாவது காலங்கள், பருவ காலங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் இந்த ருதுக்கள். வசந்த ருது என்றால் இளவேநீர் காலம், கிரீஷ்ம ருது என்றால் முதுவேநீர் காலம், வருஷ ருது என்றால் கார்காலம், சரத் ருது என்றால் குதிர்காலம், ஹேமந்த ருது என்றால் முன்பனிக்காலம், சிசிர ருது என்றால் பின்பனி காலம். இதுதான் 6 வகையான ருதுக்கள். அடுத்தபடியாக இந்த சூரியனின் நகர்வினை கொண்டு நமது ஓராண்டினை 2 அயனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது உத்தராயணம், தட்சிணாயனம். அயனம் என்றால் பயணம். அதாவது சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நாட்கள் உத்தராயணம் என்றும், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த நாட்கள் தட்சிணாயனம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. உத்தராயணம் என்பது தை மாதம் தொடங்கி ஆடி மாதம் வரை இருப்பதாகும். அதாவது தை 1ஆம் தேதி முதல் ஆடி 1ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலங்கள் உத்தராயணம். தட்சிணாயனம் என்பது ஆடி 1ஆம் தேதி தொடங்கி தை 1ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலங்கள் ஆகும். அதாவது தேவர்களுக்கு ஒரு வருடம் என்பது ஒரு பகல் ஒரு இரவு. 6 மாதம் என்பது ஒரு பகல் பொழுதாகவும், 6 மாதம் என்பது ஒரு இரவு பொழுதாகவும் இருக்கும். அதாவது உத்தராயணம் என்பது தை 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். அந்த தை 1ஆம் தேதி என்பதுதான் மகர சங்கராந்தி. அதாவது பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய நாள். யாருக்கு? தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பிக்கக்கூடிய நாள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தபடியாக நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தியாஜ்யம். தியாஜ்யம் என்பது விஷநாளிகை என்று அர்த்தம். அப்போ இந்த விஷநாளிகை என்பது நாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. தியாஜ்யத்தில் 5 வகையான தியாஜ்யங்கள் இருக்கின்றது. வார தியாஜ்யம், திதி தியாஜ்யம், நட்சத்திர தியாஜ்யம், லக்ன தியாஜ்யம். இந்த 5ஐயும் கணக்கெடு செய்து சுபகாரியங்கள் செய்திட வேண்டும் என்பது நமது முன்னோர்கள் வாக்கு. அடுத்தபடியாக நமது பஞ்சாங்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நேத்திரம் மற்றும் ஜீவன். அது என்ன நேத்திரம் மற்றும் ஜீவன்? நேத்திரம் என்பதும் ஜீவன் என்பதும் ஒரு நாள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த நாள் பலமாக உள்ளதா, பலமற்று இருக்கின்றதா என்பதனை அறிய உதவக்கூடிய ஒரு தகவலாகும். அதாவது நேத்திரம் மற்றும் ஜீவன். நேத்திரத்தை பொறுத்தவரை 2 கண், 1 கண், குருட்டு நாள். அதாவது நேத்திரம் 2 அல்லது நேத்திரம் 1 இருக்கக்கூடிய நாட்கள் சுப நாட்களாகவும், குருட்டு நாள் என்று இருக்கக்கூடியது அசுப நாளாகவும்
கருதப்படுகிறது. ஜீவனை பொறுத்த வரைக்கும் முழு வாழ்க்கை, அரை வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். முழு வாழ்க்கை என்பது ஜீவன் 1, அரை வாழ்க்கை என்பது ஜீவன் அரை என்று பார்த்து எடுத்துக்கொள்வோம். இதில் முழு வாழ்க்கை என்பது உத்தமமாகவும், அரை வாழ்க்கை என்பது மத்தியமாகவும் கருதப்படுகிறது. இதுபோன்று சுப நிகழ்வுகள், சுபகாரியங்களுக்கு சுப முகூர்த்தம் குறிக்கும் பொழுது இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இதெல்லாம் நாம் எங்கே தெரிந்து கொள்ளலாம் என்றால், பஞ்சாங்கம் இருந்தால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். பஞ்சாங்கத்தில் தான் இத்தனை விவரங்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்சமாக உள்ளது. அடுத்தபடியாக அமிர்தாதி யோகங்கள். அமிர்தாதி யோகங்கள் என்றால் அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், பிரபலராஷ்ட யோகம். இதை எப்படி கணக்கிடுவது? ஒன்றுமில்லை. ஒரு நாளில் வரக்கூடிய அந்த நாள், அதாவது கிழமையும் நட்சத்திரத்தையும் வைத்து கணக்கிடப்படுவதே இந்த அமிர்தாதி யோகங்கள் ஆகும். இதில் சித்த யோகமும் அமிர்த யோகமும் சிறப்பு, அதாவது சுப யோகங்கள். மரண யோகமும் பிரபலரேஷ யோகமும் அசுப யோகமாக கருதப்படுகிறது. ஒரு முகூர்த்தம் குறிப்பதற்கு விவாக சக்கரம், நேத்திரம், ஜீவன், அமிர்தாதி யோகங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து சுப முகூர்த்தங்களை கணிக்க வேண்டும். இல்லையேல் அன்று நடைபெறக்கூடிய அந்த சுப முகூர்த்த நாளில் சுப காரியங்கள் சரியாக அமைவதற்கான வாய்ப்புகள் இன்றி ஏதேனும் தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வாரசூலை, யோகினி. இந்த வாரசூலை, யோகினி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்றால், நாம் பயணங்கள் மேற்கொள்ள, நாம் வீட்டை விட்டு வெளியே போகிறோம், ஒரு நெடுந்தூர பயணம் செல்கின்றோம், அல்லது ஏதேனும் ஒரு பணி நிமித்தமாக செல்கின்றோம் என்றால், அதற்கு அந்த திசை சரியாக இருக்கின்றதா, இல்லையா, இந்த திசையில் போன காரியம் நடக்குமா, நடக்காதா என்றெல்லாம் பார்த்து கொள்வதற்கு இந்த வாரசூலை, யோகினி பார்ப்பது உண்டு. பெரும்பாலும் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து மக்களுமே இந்த சூலம், இதை வாரசூலைன்னு சொல்ல மாட்டாங்க, சூலம் பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சூலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சாதாரண பாமர மக்கள் கூட என்னது இன்று கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோரைகள். ஒரு நாளின் ஆதிக்கம், எந்த கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கிறதோ அந்த நாள் தான் நமது வாரம் என்று சொல்கின்றோம். அந்த வாரத்தின் உள்ள முதல் ஹோரை 6 to 7, அதாவது ஒரு ஹோரை என்பது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றன என்பதனை நாம் தெரிந்து கொள்வதற்காக பயன்படக்கூடியது இந்த ஹோரைகள். அடுத்தபடியாக நால்வர் காலம். நமக்கெல்லாம் ராகு காலம் தெரியும், யமகண்டம் தெரியும். இதென்ன ராகு காலம், இதென்ன நால்வர் காலம்? நால்வர் காலம் என்பது வேறு ஒன்றுமில்லை, அந்த ராகு காலம், யமகண்டன். இதற்கு பிறகு நமக்கு தெரியாதது என்று பார்த்தால் அர்த்த பிரகணன் காலன் என்று 2 காலங்கள் உண்டு. அர்த்த பிரகணன் காலமும் காலன் காலமும் நமக்கு தெரியாது. அது நமது தினசரி காலண்டரில் குறித்து வைத்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லை. எனவே இந்த விவரங்கள் எல்லாம் நாம் பஞ்சாங்கத்தின் உதவியோடு மட்டுமே காண முடியும். அது மட்டும் இல்லாமல் கௌரி பஞ்சாங்கம். கௌரி பஞ்சாங்கம் என்பது சுப நிகழ்வுகளுக்காக தினசரி பார்க்க வேண்டிய மிக முக்கியமானது ஒன்றாகும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய காலகட்டங்களில் நிறைய காலண்டர்களில் பின் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கௌரி பஞ்சாங்கம் போட்டிருப்பார்கள். நாம் தேவைப்படும் பொழுது அதை பார்த்து கொள்வதற்கும், பஞ்சாங்கம் இருக்கும் பொழுது பஞ்சாங்கத்தின் வாயிலாக அதை பார்த்து கொள்வதற்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய, அதை பார்ப்பதனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், சுப நிகழ்வுகள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக கரிநாள், தனிய நாள். இதெல்லாம் இந்த கரிநாள், தனி நாள் என்பது சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளா இல்லையா என்பதனை நாம் தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாகும். இதை நாம் பஞ்சாங்கத்தின் உதவியோடு நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தனிஷ்டா பஞ்சமி. இந்த தனிஷ்டா பஞ்சமி என்பது ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு அந்த ஆத்மா சுப
நட்சத்திரத்தில் இறந்துள்ளாரா, இல்லை அசுப நட்சத்திரத்தில், அதாவது தோஷ நட்சத்திரத்தில் இறந்துள்ளாரா என்பதெல்லாம் கிராமத்தில் பார்க்கக்கூடியது மரபு. பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா, அடைப்பு இருக்கா, திண்ணை விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறந்த உடனே அந்த இறந்த நேரத்தை குறித்து கொண்டு செல்வார்கள். சென்று அங்கே போய் நல்லபடியாக போயிருக்காரா, இல்லை தோஷம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த தோஷ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது தான் தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்றோம். இந்த தனிஷ்டா பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், அதாவது அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இதுக்கெல்லாம் 6 மாதம் அடைப்பும், ரோகிணி நட்சத்திரத்திற்கு 4 மாதமும், கார்த்திகை மற்றும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு 3 மாதமும், மிருகசீரிஷம், புனர்பூசம், சித்திரை, விசாகம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு 2 மாதமும் தனிஷ்டா பஞ்சமி என்று வருவது உண்டு. இதனை கடைபிடித்து அதற்குரிய பரிகார முறைகளை நாம் செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். இவ்வாறு பஞ்சாங்கத்தில் பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. இவற்றை எல்லாம் நிச்சயமாக தினசரி நாம் கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும் பொழுதுதான் நாம் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே மிகச் சரியாகவும் மிக துல்லியமாகவும் நடைபெறுவதற்கு மிக உகந்ததாக அமையும் என்பது சான்றோர்கள் வாக்கு. சரி, பஞ்சாங்கம் என்றால் என்னவென்று பார்த்துவிட்டோம். இந்த பஞ்சாங்கம் பார்ப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகிறது, என்பதனை தற்பொழுது பார்க்கலாம். பஞ்சாங்கம் என்பது கோள்களின் தினசரி அசைவுகளை அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அது மட்டுமல்லாமல் கோள்களின் வக்ர அஸ்தமன காலங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், ராசி பரிமாணங்கள் ஆகியவை தொடர்பான ஜாதக கணிதத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகின்றது. கிரகண காலங்களை அறிந்து கொள்ள இந்த பஞ்சாங்கம் உதவுகின்றது. இன்றைய நவீன காலகட்டத்தில் கிரகணம் எப்பொழுது ஏற்படுகிறது, எந்த நேரத்தில் ஏற்படுகிறது என்பதெல்லாம் தற்பொழுது குறிப்பிடுவது மிகவும் எளிமை. ஆனால் நமது முன்னோர்கள், அதாவது நமது மகாரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் கணித்த கணிப்பின் அடிப்படையாக பஞ்சாங்கத்தில் எப்பொழுது கிரகணம் ஏற்படும் என்பதனை அந்த ஆண்டின் துவக்கத்திலேயே குறித்து வைத்து விடுவார்கள் என்பது சிறப்பு. அதாவது விஞ்ஞான வளர்ச்சிக்கு முன்பே நமது மெய்ஞான வளர்ச்சியின் மூலமாக இத்தனை விஷயங்களை கண்டறிந்து அதனை ஒரு நூலாக வெளியிட்டு அல்லது குறித்து வைத்து அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு பஞ்சாங்கம் என்ற பெயரில் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதனை உணரும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய வியப்பாகவே இருக்கின்றது. அடுத்தபடியாக தினசரி பஞ்சாங்கங்களை அறிந்து கொள்வதற்கும் நட்சத்திர தியாஜ்யம், நேத்திரம், ஜீவன், அமிர்தாதி யோகங்கள், ராசி இருப்பு, அகஸ், வாரசூலை, விவாக சக்கரம், யோகினி போன்ற விபரங்களை அறிந்து கொள்வதற்கும் அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதற்கும் பயன்படுகிறது. பொதுவாகவே நாம் பிறந்த நாள் என்பது ஆங்கில தேதியை வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அவ்வாறு கொண்டாடப்படுவது சரியான செயல் என்றால் கண்டிப்பாக இல்லை. நாம் அனைவரும் அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம், அதாவது எந்த மாதத்தில் பிறந்தோமோ, தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தோமோ, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ, இப்போ ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது 27 நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பார்கள். உதாரணமாக ஒரு ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பரணி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டமையானால் வருடந்தோறும் அதே ஆனி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் தான் நாம் அந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். அவ்வாறல்லாமல் ஆங்கில நாட்காட்டியில் இருக்கக்கூடிய தேதியை வைத்து கொண்டாடுவது அவ்வளவு சிறப்பானது அல்ல. அதனால் நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எது என்று தெரிந்து அதை பஞ்சாங்கத்தில் அந்த மாதத்தில் என்று வருகிறது என்று அதை அறிந்து அதன்படி கொண்டாடுவதற்கு இந்த பஞ்சாங்கம் பயன்படுகிறது. பிறப்பிற்கு எப்படி நட்சத்திரம் பார்க்கின்றோமோ
அதே மாதிரி இறப்பிற்கும் திதி என்பதை பார்க்க வேண்டும். உண்டார்களுக்கு திதி வரும் காலத்தை அறிந்து அன்றைய தினம் பித்ரு வழிபாடு நிகழ்த்தி பெரியோர்களின் ஆசிகள் பெற பஞ்சாங்கம் உதவுகின்றது. அதாவது திதி பார்த்து இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்று நமது சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி அது செய்யாவிட்டால் நமக்கு பித்ரு தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பித்ரு தோஷத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக நாம் இந்த மேற்காணும் முறைகளை அவசியம் பின்பற்ற வேண்டுமாய் நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டுமாய் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த பித்ரு சாபம் என்பது வழி வழியாக வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளை பாதிக்கக்கூடிய ஒரு சாபமாக அமையும் என்பதனால் நாம் கரெக்டாக, அது மட்டுமல்ல, நாம் நம் முன்னோருக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை அதுவாகும். எனவே சரியான திதிகளை அறிந்து அந்த திதிகளில் நமது முன்னோர்களுக்கு உரிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த பஞ்சாங்கத்தின் மூலமாக 12 ராசிகளுக்கான பொது பலன்கள், 12 ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களையும் நட்சத்திர பலன்களையும் அறிந்து கொள்ள இந்த பஞ்சாங்கம் உதவுகின்றது. கோச்சார கிரக நிலைகள் அறிந்து கோச்சார பலன்களை தீர்மானிக்க உதவுகின்றது. இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். விவசாயிகளுக்கு பருவ காலங்கள், அதாவது வருடம் பிறக்கும் பொழுதே பஞ்சாங்கம் படிக்கும் பொழுதே இந்த ஆண்டு நல்ல மழை பொழியும், அல்லது வறட்சி ஏற்படும், அல்லது மிக அதிகமான மழை பொழிந்து வெள்ளம் ஏற்படும் என்றெல்லாம் நமது பஞ்சாங்கத்தை படிப்பவருக்கு தெரியும். அவ்வாறு இருக்க முன்கூட்டியே இந்த ஆண்டு எப்படி இருக்கும், விவசாயம் செழிக்குமா செழிக்காத என்றெல்லாம் தெரிந்து கொள்ளவும், காலநிலை தெரிந்து கொள்ளவும், அது மட்டுமின்றி இன்று சாதாரணமாக விவசாயம் செய்பவர்கள் கூட மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் என்று பார்ப்பது உண்டு. அதாவது விதை விதைப்பதற்கு இந்த நாட்களெல்லாம் பார்த்து அதன் பிறகுதான் அவர்கள் விதையை விதைப்பார்கள். அப்படி இருக்க இந்த பஞ்சாங்கத்தின் உதவியோடு தான் மேல் நோக்கு நாட்கள் கீழ் நோக்கு நாட்கள் அறிந்து அதன்படி விவசாயம் செய்வதற்கு இந்த பஞ்சாங்கம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது. அடுத்தபடியாக தங்கம் வெள்ளி விலை நிலவரங்கள். அது என்ன தங்கம் வெள்ளி நிலவரம்? இந்த விலைக்கும் நமது பஞ்சாங்கத்திற்கும் என்ன சம்மதம் என்றால், நமது பஞ்சாங்கத்தில் தங்கம் வெள்ளி விலையெல்லாம் ஏறுமா குறையுமா குறையாதா, அல்லது இருப்பை காட்டிலும் அதிகமாக இருக்குமா, அல்லது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் குறையுமா என்றெல்லாம் முன்பாகவே கணித்து, அதாவது கிரக நிலைகளை கணித்து அதன்படி உலோகங்கள் இந்த தங்கமெல்லாம் இப்படி விலை குறையும் அல்லது விலை எப்படி ஏறும் என்றெல்லாம் கணித்து முன்கூட்டியே கூறுவதனால் தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் என்பது எல்லளவும் ஐயமில்லை. அடுத்தபடியாக ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டும் அப்படித்தான். எப்படி தங்கம் விலை வெள்ளி விலை நிலவரங்கள் இருக்கின்றதோ அதே போல்தான் ஷேர் மார்க்கெட் நிலவரங்களும். அதாவது இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியை அடையுமா, அல்லது புத்துயிர் பெறுமா, அல்லது இருக்கக்கூடிய பங்குகள் அதிகப்படியான விலைக்கு செல்லுமா, அல்லது அதே நிலையில் இருக்குமா, அல்லது இருக்கக்கூடிய விலையிலிருந்து குறைந்து காணப்படுமா என்றெல்லாம் நாம் முன்கூட்டியே ஷேர் மார்க்கெட்டின் பொதுவான பலன்கள், ஷேர் மார்க்கெட்டினால் இந்த ஆண்டு ஆதாயம் உண்டு ஆதாயம் இல்லை என்றெல்லாம் முன்கூட்டியே நாம் நம் பஞ்சாங்கத்தில் வகுத்து கூறுவதனால் அதனை பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். அடுத்து சந்திராஷ்டம தினங்கள். சந்திராஷ்டம தினங்கள் என்பது நாம் அனைவருமே தற்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிட்டது. சந்திராஷ்டம தினத்தில் எந்த ஒரு சுபகாரியம் செய்யக்கூடாது, தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்க வேண்டும், குடும்பத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்கக்கூடாது, ஏதேனும் சலசலப்பாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்றெல்லாம் இந்த சந்திராஷ்ட தினங்களை பார்த்து நாம் அன்றைய தினம் இன்றைக்கு நம்ம சந்திராஷ்டமம், அதனால் தேவையில்லாத வீண் வம்புகள் வழக்குகள் வரத்தான் செய்யும், நாம் விட்டு கொடுத்து போய்விடலாம் என்று முன்கூட்டியே நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், மற்றும் இரவு நேரங்களில் நாம் காணக்கூடிய கனவுகள், அதாவது சொப்பனம், இந்தந்த கனவுக்கு என்னென்ன பலன்கள், ஏனென்றால் இன்று கனவு பலன் என்பது ஒரு மிகப்பெரிய
ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியே உள்ளது. இப்படி கனவு கண்டா என்ன அர்த்தம்? இப்படி கனவு கண்டா என்ன அர்த்தம்? ஏன் நமக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு? அப்போ இந்த கனவு இப்படி வந்துச்சே, இதுக்கு என்ன அர்த்தம்? இதனால நமக்கு என்ன உணர்த்துது? இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன உணர்த்த வருகிறது? என்றெல்லாம் போய் யார்ட்ட கேட்கறது? எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. ஜோதிடர்ட்ட போக முடியாது. அப்போ இது எல்லாமே நம்ம பஞ்சாங்கத்த பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா, எல்லா விஷயமும் என்னது? நம்ம பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் ஜோதிடர்களையோ அல்லது ஐயர்களையோ சென்று அவரிடம் அ சில நிகழ்வுகளை கேட்டறியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களை இது போன்ற பஞ்சாங்கத்தில் மட்டுமே இந்த பஞ்சாங்கத்தின் மூலமாகவே தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. அது அது மட்டும் இல்லாமல் பள்ளி விழும் பலன்கள். இந்த பள்ளி விழும் பலன்களும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பள்ளி திடீர்னு தலையில விழுவும், தோள்ல விழுவும், கால்ல விழுவும். இந்த மாரி பள்ளிகள் விழும் பொழுது, அதற்கான பலன்கள் என்ன என்பதனை தெரிந்து கொள்வதற்கும் இந்த பஞ்சாங்கங்கள் நமக்கு வாய்ப்பளிக்கின்றது. அடுத்தபடியாக நமக்கு இந்த நால்வர் காலம் சொன்னேன் பார்த்தீங்களா? ராகு காலம், யமகண்டன், அர்த்தபிரகரன், காலன் காலம், அது மட்டுமல்லாமல் குளிகை காலம், ஹோரை விபரங்கள், கௌரி பஞ்சாங்கம். இ இது எல்லாமே சுபம் மற்றும் அசுப காலங்களை அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூல். ஒரு மிகப்பெரிய துணை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பஞ்சாங்கம் தான். அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம சுபகாரியம் செய்கிறோன்றோமோ இல்லையோ, ஏதேனும் ஒரு புது விஷயம் அல்லது ஏதேனும் பணியில் இருக்கும் பொழுது செய்யவே ஒரு புதிதாக ஒரு வேலையை தொடங்குகிறோம் அல்லது ஏதேனும் ஒன்று செய்கின்றோம் என்றால், அது நல்ல நேரம், நல்ல நாள் பார்த்து செய்வது மிகச் சிறப்பு. அனைத்து நாள் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் பார்த்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு நாள் ஒரு விஷயத்த செய்றோம்னா, அட்லீஸ்ட் என்னது இந்த நார்வ காலத்தை தவிர்த்துவிட்டு செய்யலாம். இந்த குளிகை காலம் என்பது பார்த்தீங்கன்னா, நமக்கு சுப நிகழ்வுகள் செய்வதற்கு மிகுந்த 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 நல்ல நாள். அதாவது குலுகி என்பது மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய ஒரு நாள் விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருப்போம். அப்போ நம்ம அடிக்கடி நிகழக்கூடிய விஷயங்கள், எதெல்லாம் அடிக்கடி நிகழ நம்ம நினைக்கிறோமோ, அதெல்லாம் என்னதுங்க, நம்ம அந்த குளிகை நேரத்தில செய்யலாம். அதாவது துக்க காரியங்கள மட்டும் குளிகை நேரத்தில செய்யக்கூடாது. இப்போ ஒரு புதுமனை புகுவிழா, அதற்காக சுபகாரியம் என்று திருமணத்தை குளிகை காலத்தில் செய்யக்கூடாது. நம்ம புதுமனை புகுவிழா அல்லது ஒருத்தருக்கு நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம். அந்த வட்டியோ அல்லது அசலை கொண்டு நம்ம திரும்பி கட்டுகிறோம் என்றால், அந்த குளிகை நேரத்தில போய் நம்ம கட்டுனா, நம்ம சீக்கிரமாக கடனை கட்டிவிடலாம். ஆனால் கடன் வாங்கும் பொழுது, குளிகை காலத்தில் வாங்கினால் திரும்ப திரும்ப கடன் பெறுவோம் என்று ஐதீகம். அதனால் கடனை கட்டும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? குளிகை நேரம் பார்த்து கட்டுவது, நமக்கு அந்த கடனை சீக்கிரமாக கட்டி முடிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது நமக்கு தெரியும். அடுத்தபடியாக இந்த பஞ்சாங்கம் என்பது பொதுவாவே நம்ம மக்கள் மத்தியில பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் பஞ்சாங்கம் வச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண போறோம்? பஞ்சாங்கம்லாம் ஜோசியக்காரங்க மட்டும் வச்சிருப்பாங்க. ஜோசியக்காரங்கட்ட இருந்தா போதும். நமக்கும் பஞ்சாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பஞ்சாங்கத்த வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? பஞ்சாங்கம் நமக்கு பார்க்க தெரியாது. அப்படியெல்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது உண்டு. என்னமோ பஞ்சாங்கம் என்பது ஜோதிடருக்கு மட்டுமே உரிய ஒரு பொருள், ஒரு நூல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால், ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு 25லருந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். அப்பல்லாம் அனைத்து வீடுகளிலுமே பஞ்சாங்கம் இருந்தது. அனைவருமே பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்தவர்களாக இருந்தார்கள். அது வாழையடி வாழையாக அவர்கள் சொல்லிக் கொடுக்க மறந்ததன் காரணமாகவோ, அல்லது அந்த நூலினுடைய தேவையினுடைய அவசியம் யாருக்கும் உணராமல் போனதாலோ, அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிட்டே வந்துவிட்டது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் ஒரு 10 பேராவது பஞ்சாங்கம் பார்க்க தெரிந்தவர்கள் இருப்பார்கள். இன்னைக்கு இன்ன நட்சத்திரம், இன்னைக்கு இன்ன திதி, இன்னைக்கு இன்ன வாரம், வாரம் தான் நமக்கு தெரியும். இன்ன திதி, இன்ன யோகம், இன்ன கரணம், இன்னைக்கு வந்து நாள் எப்படி இருக்கு? இன்னைக்கு கரி நாளா? இன்னைக்கு தனி நாளா? இன்னைக்கு திரிதின ஸ்பிரிக்கா? இல்ல இன்னைக்கு அவமாவா? இது எல்லாமே கூட அவர்கள் பஞ்சாங்கத்தை வெறுமனே பார்த்து மட்டுமே அதாவது அவர்களுக்கு முறையாக ஜோதிடம் அப்படி ஜாதகம் கணிக்க தெரியாது. ஜாதகம் கணிப்பதற்கு பஞ்சாங்கம் தேவை. நிச்சயமாக. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜாதகம் கணிக்க மட்டும் தான் பஞ்சாங்கம் தேவை என்றால் நிச்சயமாக கிடையாது. அதாவது நாம் பஞ்சாங்கத்தை அனைவருமே படிக்கலாம், அனைவருமே பயன்படுத்தலாம். இது
ஜோதிடர்களுக்கு ஜாதகம் கணிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு துணை நூல். அவ்வளவுதானே ஒழிய, ஜோதிடர் மட்டுமே பஞ்சாங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது இங்கு யாரும் குறிப்பிடவில்லை. எனவே அனைவரும் இந்த பஞ்சாங்கத்தினை பயன்படுத்த வேண்டும் என்பதே அனைவருடைய ஆசையும். பஞ்சாங்கத்தை பயன்படுத்த அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது முன்னோர்கள் எப்படி பஞ்சாங்கத்தை தினசரி பார்த்தார்களோ, அதேபோல் நாமும் இந்த பஞ்சாங்கத்தினை தினசரி பார்க்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பஞ்சாங்கம் தினமும் பார்க்க வேண்டுமா என்றால், தினசரி பார்க்கத்தான் பஞ்சாங்கம் என்றுதான் நான் சொல்வேன். பஞ்சாங்கம் தினமும் பார்க்க வேண்டுமா என்றால், தினசரி பார்க்கத்தான் பஞ்சாங்கம் என்று நான் சொல்லுவேன். பஞ்சாங்கம் தான் உண்மையான நாட்காட்டி. ஒரு காலத்தில் நமது வீட்டில் உள்ள அந்த மாத காலண்டர், டெய்லி காலண்டர் மாதிரிலாம் இல்லாமல் அனைத்து வீடுகளிலுமே பஞ்சாங்கம் என்று ஒன்று இருந்தது. ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கத்தை பார்த்து அதனுடைய என்ன அன்றைய நாளில் உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் தெரிந்து கொண்டுதான் நமது முன்னோர்கள் இருந்தார்கள். அதனை நாமும் பின்பற்றுவோம். எனவே தினசரி பஞ்சாங்கம் பார்த்து அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்வோம் என கூறி, எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய நமது நிறுவனர் மகாகுரு அவர்களுக்கும், இந்த இறை பரம்பொருளுக்கும், பிரபஞ்சத்திற்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.